மதுரையிலும் ஆட்டோவில் மீட்டர் பொருத்தி பயணத்திற்கான கட்டணம் வசூலிக்கும் முறையை செயல்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் ஆட்டோ பயணத்திற்கான கட்டணம் வரைமுறை இல்லாமல் வசூலிக்கப்படுவதாக எழுந்த புகார்களை தொடர்ந்து உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி புதிய கட்டண திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இயங்கும் அனைத்து ஆட்டோக்களிலும் மீட்டர் பொருத்தும் முறை உட்பட பல்வேறு வரைமுறைகளை வகுத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வந்த நிலையில் தமிழகம் முழுவதும் ஆட்டோக்கான வரைமுறையை செயல்படுத்த வேண்டும் என்று ஆட்டோ ஓட்டுநர்கள் கேட்டுக் கொண்டனர். பயணிகள் இறங்கும்போது இப்போதைக்கு எங்களால் ரிசிப்ட் கொடுக்க முடியாது, மீட்டர் படி தான் வாங்குறோம். அடுத்து கவர்மெண்ட் அந்த மீட்டர் கொடுக்க போகும்போது அதிலே வந்து ரிசிப்ட் எங்க ஏறணும் எங்க இறங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே டீடைல்ஸ் வந்துடுது. அதிலேயே கவர்மெண்டே சில ஜிப் வைக்கிறாங்க. தகதான முறையில் சண்டை போட்டு ஏதாவது இது பண்ணாலே கவர்மெண்ட்டுக்கு அது போயிருது. அப்படிங்கும்போது பொதுமக்களுக்கு எங்களுக்கு சண்டை வர்றதுக்கோ ஒரு இதுவோ நல்ல நட்புறவு தான் வருது சார். அதனால இது ரொம்ப 100க்கு 100 வரவேற்கத்தக்கது. அரசு அறிவித்துள்ள கட்டண முறைக்கு ஓட்டுநர்களிடம் வரவேற்பு இருந்தாலும் எரிபொருள் விலையேற்றத்திற்கேற்ப கட்டணம் வசூலிக்கும் முறையையும் அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். பெட்ரோல் வந்து அப்பப்போ விலை ஏற்றுறாங்க. பெட்ரோல் 2 ரூபா ஏற்றுறா, அந்த 2 ரூபா எங்களுக்கு உடனே ஏற்றி கொடுக்கும். எல்லாம் ஏற்றி கொடுத்தா எங்களுக்கு மனப்பூர்வம் சம்மதம் தான். பெட்ரோல் குறைக்கிறாங்க, எங்களுக்கு 2 ரூபா குறைக்க சொல்லுவோம், அதுக்கு நாங்கள் ஏற்றுக்கிறோம். சென்னையை போன்ற அனைத்து மாவட்டங்களிலும் ஆட்டோ கட்டண வரைமுறையை அரசு விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று மதுரை மக்கள் வேண்டுகோள் விடுத்தனர். தமிழக அரசு கொண்டு வந்த திட்டம் ரொம்ப அருமையான திட்டம். எல்லா பொதுமக்களுக்கும் எல்லாருக்குமே வரவேற்கத்தக்க ஒண்ணுதான். ஒவ்வொரு ஆட்டோவும் ஒவ்வொரு மாதிரி இது கேட்கறாங்க. இப்போ வந்து 150 அங்கிருந்து வாங்குறாங்க ஒரு சில ஆட்டோ. ஒரு சில ஆட்டோ வந்து இப்போ 200 வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இதே வந்து சென்னையில் வந்து கரெக்டான ஒரு முறைப்படி வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி வந்து நம்ம இங்கே மதுரையிலையும் கொண்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டோக்களால் பயணிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகிய நிலையில் தமிழக அரசின் இந்நடவடிக்கைக்கு மாநிலம் முழுவதும் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது.